சூப்பர் சிங்கர் சரண் அவர்கள் நாட்டை விட்டு கிளம்ப போறாரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே அதிர்ச்சிகரமான செய்திகள் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 மூலயமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை சரண் அவர்கள் பெற்றிருக்காரு. அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து சரண் அவர்களை பற்றின ஏகப்பட்ட டாக்ஸை நம்மளால பார்க்க முடியுது. ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட இடங்களுக்கு பாட சென்றுட்டு இருக்காரு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, அவருக்கு மலேசியாவில் பாடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சரண் அவர்கள் ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிக்க போறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, அவரு இந்த ஒரு நாட்டை விட்டு போக போறாரு ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் டைம். இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், அதிசயம் அப்படின்னு ரீசெண்டா அவர் கொடுத்திருந்த இன்டர்வியூஸ்லாம் இப்போ சோசியல் மீடியால வைரலா போகுது. இந்த ஒரு மலேசியா ஈவென்ட்க்கு மட்டும் அவர் போக கிடையாது. இந்த ஒரு ட்ரிப் கூடவே சேர்த்து அவரு உலக சுற்றுலாவும் செல்ல போறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்கு மிக முக்கிய காரணமா பிள்ளையார் சொல்லி போட்டிருந்தது யாரு அப்படின்னா, மிஸ்கின் அவர்கள் தான். மிஸ்கின் கிட்ட இவரு இதுவரைக்கும் நான் ஃப்ளைட்லயே போனதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீ ஃப்ளைட்ல போவடா, அதுக்கு காரணம் நானா இருப்பேன் அப்படிங்கிற மாரி மிஸ்கின் சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. இப்ப இவரு வந்துட்டு இந்த ஒரு மலேசியா ட்ரிப்புக்கு முன்னாடியே அவரு வேர்ல்டு ட்ரிப்ப குடுத்துட்டாரு. இருந்தாலும் பாடுறதுக்காக போறாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு ட்ரிப்ப அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி மலேசியால பாடி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி உலக சுற்றுலா செல்ற மாரி பண்ணி குடுத்துருக்காரு. எக்கனாமிக்கல் கிளாஸ்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே டிக்கெட் போட்டு குடுத்துருந்திருக்காரு. போயிட்டு வர எல்லா செலவையுமே மிஸ்கின் அவர்களே பார்த்துருக்காரு. நீ எதையுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொன்ன, உலகத்துல உள்ள எல்லா அதிசயங்களையும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி தான் மிஸ்கின் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணி குடுத்துருந்திருக்காரு. மிஸ்கின் அவர்கள பொறுத்தவரைக்கும் தனக்கு குரு அப்படிங்கிற மாரி தான் சரண் அவர்கள் எல்லா இடத்துலயும் சொல்லியிருந்தாரு. அத தாண்டி ஒரு குரு பண்றத தாண்டி மிஸ்கின் அவர்கள் ஒரு பையனுக்கு பண்ற மாரி தான் சரண் அவர்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில இப்ப உலக சுற்றுலா செல்றதுக்கும் மிஸ்கின் அவர்கள் சரணுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால தான் சரண் அவர்கள் நாட்டை விட்டு கிளம்ப போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான நாகார்ஜுனா அவர்கள் ரீசெண்டா துரந்தர் படத்த பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சமீபத்தில துரந்தர் படம் பார்த்திருந்தேன். அந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு நொடியும் நம்மள சீட் எட்ஜ்ல கொண்டு போய் வச்சிருந்துச்சு. அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு பரபரப்பா நமக்கு கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் அவருக்கு பர்சனலா கால் பண்ணியும் பேசியிருந்தேன். ஆனா சோசியல் மீடியா ஃபுல்லாவே நான் ரஹ்மான் தத்கர் அந்த ஒரு கதாபாத்திரத்த பண்ண மாட்டேன்னு சொன்ன மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைய சொல்லப்போனா, எனக்கு இந்த படத்திற்கு வாய்ப்பு வரவே கிடையாது. அப்படி ஒரு வேள வாய்ப்பு அந்த ரஹ்மான் கதாபாத்திரத்த என்ன பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, கண்டிப்பா நான் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஆனா அத காட்டிலும் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, அக்ஷய் கண்ணா அந்த ஒரு கதாபாத்திரத்த ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர தவிர வேற யாருமே அத பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி தான் சாட்டிஸ்ஃபைடா அந்த ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரு. ஸோ வெளியே வந்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொய் தான் அப்படிங்கிற மாரி ரீசெண்டா நாகார்ஜுனா ஷேர் பண்ணியிருந்தாரு.